ஒரே நாடு ஒரே தேர்தல். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பரிந்துரையை மத்திய அரசு ஏற்பு. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. $2104 கோடி ரூபாயில் சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நிலவுக்கு அனுப்பி வைக்கப்படும் விண்கலம் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் திட்டத்தை தயாரிக்க முடிவு. விண்வெளியில் தனி ஆய்வு மையத்தை அமைக்கவும் முடிவு. ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தல். 58.85% வாக்குகள் பதிவானதாக தகவல். அதிகபட்சமாக கிஸ்த்வாரில் 77.23% வாக்குகள் பதிவு. அரசியல் அதிகாரத்திற்கு வந்தால்தான் இங்கு எதுவும் சாத்தியப்படும் என ஹரியானா காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் கருத்து. பிரிஜ்பூஷன் அரசியல் அதிகாரத்தை வைத்தே தப்பினார் என பரபரப்பு பேச்சு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் 10 பேர் மீது ஊழல் வழக்கு பதிவு. EPS முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மாநகராட்சிக்கு டெண்டர் ஒதுக்கியதில் 26.61 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்கில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. மீண்டும் குறிவைக்கப்பட்டாரா அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்? நியூயார்க்கில் யூனியன் சாலோ என்ற இடத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடத்திலிருந்து காரில் வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. போரூர் உணவகம் ஒன்றில் ஷவர்மா சாப்பிட்டதை தொடர்ந்து வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஷவர்மா சாப்பிட்டதால் உயிரிழந்தாரா என போலீசார் விசாரணை. முன்பெல்லாம் பள்ளிகள் அருகே புளிப்பு மிட்டாய் கிடைக்கும், ஆனால் தற்போது கஞ்சா கிடைக்கிறது என திமுக அரசை சாடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அண்ணாமலை பற்றி பேசி ஏன் அவரை பெரிய ஆளாக்க வேண்டும் என்றும் பேச்சு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.